சாத்தான் பயன்படுத்துகிற ஆயுதங்களில் பிரதானமான ஆயுதம், பயங்கரமான ஆயுதம் எது அப்படின்னு நீங்க கேட்டீங்க. என்கிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீங்கள் தான் அந்த ஆயுதம் சொல்லுவேன். நான் தான் அந்த ஆயுதம். சாத்தான் என்னை எனக்கு விரோதமா திருப்பிட்டான்னு வச்சுக்கோங்க, என் சரீரத்தை, என் மாம்சத்தை, என்னுடைய உணர்வுகளை, என்னுடைய ஆசைகளை எனக்கு விரோதமா திருப்பிட்டா ஒண்ணுமே செய்ய முடியாது. எதிரி வெளியே இருந்தா குத்திரலாம், சண்டை போட்டுடலாம். நானே எனக்கு எதிரியா இருந்தா எப்படி இருக்கும்? எனக்கு நானே எதிரியா இருந்தா எப்படி இருக்கும்? வேத வசனம் சொல்லுகிறது, மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று விரோதமா எதிர்க்கிறது. சாத்தான் பயன்படுத்துற ஆளை பாருங்க, உங்களை தான் உங்களுக்கு விரோதமாய் பயன்படுத்துகிறான் அடிக்கடி. அப்படித்தான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன், நான் சொல்றது உண்மைன்னு தெரியும் உங்களுக்கு. பல இடங்களில் உங்களைத்தான் உங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய அழைப்புக்கு, உங்களுடைய ஊழியத்திற்கு, உங்களுடைய தரிசனத்திற்கு, உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உங்களை தான் பயன்படுத்துகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூர்ணமாகும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த இச்சை எங்க இருந்து வந்துச்சு? நமக்குள்ளே இருந்து, நம்முடைய சொந்த மாம்ச